அனைவருக்கும் மாலை வணக்கம். மற்றும் ஒரு மாலை பொழுது உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. பல்வேறு போட்டி பயிற்சிகளுக்கான உளச்சார்பு நுண்ணறிவு வினாத்தாள்கள் சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு வினாத்தாளோடு சந்திக்கின்றேன். இந்த வினாத்தாள் ஏற்கனவே உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, நீங்கள் செய்து பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது அது தொடர்பாக கலந்துரையாடலாம். அடுத்த வகுப்பு வியாழக்கிழமை இருக்கிறது, ஆனால் இந்த வியாழக்கிழமை நடைபெறாது. நான் கொழும்புல ஒரு ஒர்க் ஷாப்புக்கு செல்வதால இந்த வியாழன் வகுப்பு நடைபெறாது. திங்கட்கிழமை அடுத்த ஐக்கிய வகுப்பு நடைபெறும். சரி, நாங்க இன்றைக்கு வினாத்தாள பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தரப்பட்டிருக்க இந்த வினாத்தாள்ல ஒரு வினாத்தாள் கட்டமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா தரப்பட்ட பழமை போன்ற எல்லா வகையான வினாக்களையும் இணைத்து ஒரு மாதிரி வினாத்தாள் மாதிரியான அமைப்பில தான் போட்டிருக்கேன். ஆகவே நாங்கள் இந்த வினாக்களை கலந்துரையாடக்கூடிய இருக்கும். முதல்ல வினாத்தாள் எடுத்த உடனே மேலோட்டமாக பார்க்க வேண்டும், செய்யக்கூடிய மாதிரி ஏதாவது இருக்கிறதா இல்லையா. அப்படி இருந்தால் அதை செய்யணும், இல்லை என்றால் எங்களுக்கு தெரிஞ்ச அல்லது எங்களால செய்ய முடியும் என்று கருதுற வினாக்களை செய்ய வேண்டியது. சபாநாயகரை யாரும் தேர்ந்தெடுக்கிறது? ஜனாதிபதி பிரதமர் மக்களால் தெரிவு செய்யப்படுறாரு. பார்லமெண்ட் உறுப்பினர் சரி, இந்த கடைசி வினாவுக்குரிய படம் உங்களை பேப்பர்ல விடுபட்டுட்டு நான் கூட கவனிக்கையில பிறகு பார்த்தேன். அந்த வினாத்தால நான் திருப்பி போடுவேன்னு போயிருக்கு. அந்த கடைசி பகுதியை மட்டும் நீங்கள் எடுக்க வேண்டியது. இந்த வினா ரகசிய குறியீடு மாதிரி ஒரு தொடர்பை தந்திருக்கிறோம். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது என்றதை பார்ப்போம். அப்ப இதுல தெரியாத எழுத்துக்கள் கணக்கே இருக்கு. ஏ இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு, ஓ இருக்கு, ஆர் இருக்குது, எஸ் இருக்குது. அப்ப எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக சமன்பாடுகளை உருவாக்காமல் எப்படி செய்கிறோம் யோசிக்கும். அதே மாதிரி இது அன்றைக்கு செய்த அந்த கழிவு கொடுக்கிற கணக்கு மாதிரி ஒரு வினா. உங்களுக்கு தெரியும், பரீட்சைக்கு வந்த மாதிரியான வினாக்கள்லாம் இங்க போட்டிருக்கோம். அதே மாதிரி சிங்கள வினாத்தாள்கள் இருந்த வினாக்களையும் போட்டிருக்கோம். அப்ப அந்த வினாக்களை செய்யறதுக்கு முதல் நான் ஐக்கிய வினாக்களை தான் இன்றைய செய்ய போறோம் முதல்ல. அப்ப வினாத்தாள மேலோட பார்த்துட்டு எங்களுக்கு இலகுவானது அல்லது செய்யக்கூடியன்னு கருதுற வினாக்களை முதல்ல செய்யும். இப்ப பாருங்க, எண் கோலம் ஒன்றை தந்திருக்கணும். 0, 3, 8, 15, 24, 35 இருக்கு. அப்ப அடுத்து வரும் எண்ணை எழுதுக. அப்ப நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 2 வகையா வர்றது. ஒன்று நீங்கள் எழுத வேண்டி வரும், இன்னொன்று 4 விட தருவீங்க. இங்க எழுத வேண்டி வந்து 0, 3, 8, 15, 24, 35 என்று வருது. அப்ப இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு தொடர் கூட்டுப்படலாம் அல்லது கழிப்படலாம், 47 அல்லது வர்க்கமா வரலாம். அப்ப அதை நீங்கள் எப்படி தீர்மானிக்க வேண்டாம், வினாவில பார்த்த உடனே எங்களோட மைண்ட்ல ஒரு ஐடியா வரும். நாங்கள் வர்க்க எண்கள் என்று படிச்சிருக்கோம். ஒன்றின் வர்க்கம் 1 தர 1, 2 வர்க்கம் 2 தர 2, 4 நேரடி அளவு. 3 வர்க்கம் 9, 4 வர்க்கம் 16, 5 வர்க்கம் 25. ஒரு எண்ண அதே எண்ணால பெருக்குவதன் மூலம் பெறப்படுவதெல்லாம் வர்க்க எண் அல்லது சதுர எண் சொல்லுவோம். அப்ப அந்த எண்ணுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. அதாவது வர்க்கத்தை விட 1 குறைச்சிருக்கு. 1 வர்க்கம் 1, 2 வர்க்கம் 4, 3 வர்க்கம் 9, 4 வர்க்கம் 16,
அஞ்சின் பக்கம் 25, ஆறின் பக்கம் 36, அப்ப ஏழின் பக்கம் 49. ஆனா அந்த வர்க்க எண்களை விட ஒன்று குறைவாகத்தான் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே அடுத்து வார எண் 48. அப்ப பார்த்த உடனே வரும். இப்ப நான் விளங்கப்படுத்துறதுக்காக கொஞ்சம் கூட கதைக்கலாம். ஆனால் நீங்கள் எக்ஸாம் கோல்ல அப்படி இல்லை தானே, பார்த்த உடனே உங்களுக்கு ஐடியா வரும். அப்ப ஐடியா வரணும்னா நாங்க நல்ல பிராக்டிஸ்ல இருக்கோம். அப்ப இங்க எழுதுவோம் 48. சார், ஓ இது எண்களுக்கு சார் இடையிலான இது வித்தியாசம் ரெண்டு ரெண்டா கூடி போகுது அப்படி மட்டும் கேளுமே. தன்சிகா ஆமாம் இதுல சார் சேமா இதுல 5 கூடுது, இதுல 7 கூடுது, இதுல 9 கூடுது, இதுல 11 கூடுது. அப்ப அடுத்தது 13 கூடணும். 40. சாரி, இங்க 3. இதுவும் பார்க்கலாம், இதுவும் சரி. இப்படி பார்த்தாலும் சரி. அது எண்கோணங்கள் என்றது ஒரு வியூல தான் பெற வேண்டியில்லை. நான் சதுர எண்ணை வச்சு கொண்டுதான் இதை போட்டுறேன். ஆனால் அப்படி பெற வேண்டியில்லை, மாறி மாறி பெறலாம். அதனாலதான் எண்கோணங்களுக்கு கூடுதலா நேரத்தை விரயமாக்க கூடாது. சில நேரம் நீங்கள் ஒரு வியூல யோசிக்க வேற விட வந்துடும், இங்க ஒரே விடாம வருது, அதுல பிரச்சனை இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இப்படி கூட்டியும் பார்க்கலாம், அல்லது வர்க்க எண்ணை விட ஒன்று குறைச்சி எழுதி இருக்கிறோம் என்று பார்க்கலாம். அப்ப எக்ஸாம் போர்ட்ல இந்த பேப்பரை திருப்பி எழுதுற அல்லது திருப்பி குறிக்கிற விளையாட தவிர்க்கும். இந்த கேள்வியை திருப்பி எழுதி நாங்கள் திருப்பி விட குறிக்கிற மாதிரியான செயற்பாட்டை தவிர்க்கும். ஏனென்றால் எழுதுற பொழுது நாங்கள் பிளவிட்டாலும் எங்களை பாதிக்கும். அதே மாதிரி நீங்கள் எழுதுற இருக்கிற நேரமும் உங்களை பாதிக்கும். சரி, அடுத்த பேர். அப்ப இதுவும் அதுக்கு கிட்ட உள்ள ஒரு விஷயம்தான். 0, 7, 26, 63, 124 ஒன்றின் கணம், 2 கணம், 3 கணம். இப்ப பாருங்க, ஒரு எண்ணை நான் ஏன் அந்த முதலாவதுல அப்படி எழுதி காட்டினா அங்க வர்க்கம், இங்க கணம். இது கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும், செய்ய செய்யதான் ஞாபகம். இப்ப இந்த எண்களை விட ஒன்று குறைவாக இருக்க, 1 கணம் 1, 2 கணம் 8, 1 குறைச்சு, 3 கணம் 27, 26, 4 கணம் 4, 16, 16 நாங்க 64, 63, 5 கணம் 5, 25, 25, 125. சரி, அப்ப அடுத்தது 6 கணம் 6 தர 6 தர 6, 216, 215. இப்படி நாங்கள் வினாக்களை சந்தித்திருக்கிறோம். ஆகவே அப்படியான வினாக்களை பார்க்கிற பொழுது எங்களை அறியாமலே ஐடியா வரும், இப்படி ஒன்று செய்து நாங்கள் முந்தி இல்லை என்று சொன்னா அப்பதானடா கொஞ்சம் யோசிச்சான் பார்க்கலாம். மற்றபடி இதுல ஒரு கஷ்டமண்டு இல்லை, கொஞ்சம் யோசிக்கவும். அடுத்த 10, 9 சமாறு, 9, 8 தசமாறு, 8, 7 தசமாறு, 7, 6 தசமாறு. அப்ப அடுத்து என்ன விட 6. 6. ஓகே, அப்ப அது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது என்ன நடக்கு. 2 வழியில பார்க்கலாம். சில பேர் ஒன்றை விட்டு ஒன்றை பார்ப்பினோம், 10, 9, 8, 7, அப்ப அடுத்தது 6. ஒன்றை விட்டு ஒன்று ஒரே எண்ணாக வருது, முழு எண்ணாக வருது. அடுத்த ஒன்றோடு ஒன்று 9 தசமாறு, 8 தசமாறு, 7 தசமாறு, 6 தசமாறு, சில 5 தசமாறு. அது
கேட்டா போட முடியும். அப்ப ஏதாவது ஒரு வழி, அது என்ன வழின்றது நீங்களாம் தீர்மானிக்கும். ஏனென்றால் அந்த சந்தர்ப்பத்தில உங்களுக்கு தான் தெரியும் இந்த வினாவுக்கு எந்த விட போடணும். அடுத்தது 1, 3, 4, 7, 11, 18, 29. 47 சார். என்ன செய்யணும்? 2 3 கூட்டணும் சொன்னா 4. 4 3 4. ஓகே, குட். முதல் 2 என்ன கூட்டி அடுத்த என்ன எழுதுறோம்? இந்த வினாக்கள் எல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்டவை அல்ல, ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான். ஆனால் வடிவங்கள் அல்லது இலக்கங்கள் மட்டும்தான் வேறுபடும். அப்ப எண்கோலங்கள்ன்றது தனிய படத்துல தான் வரும் என்று இல்லை. இப்படியான இப்படி கோலமாக கூட வரலாம். பாருங்க, 1 3 குட்டின்னு சொல்லியிருக்கு 4, 3 4 குட்டின்னு சொல்லியிருக்கு 7. அடுத்துள்ள 2 என்ன குட்டி 7, 4 7 குட்டி 11, 7 11 குட்டி 16, 11 18 குட்டி 29. அப்ப அடுத்து 18 29 குட்டி விட இந்த 2 கூட்டி இருக்கு, இந்த 2 கூட்டி இருக்கு, இந்த 2 கூட்டம். அப்ப 29 18 39 47. ஓகே. அப்ப எண்கோலங்கன்னா இப்படி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டா காணும். 2 கூட்டு சகாடையாரம் போட்ட ஓகே, உங்களை பார்த்தோன்னே பிடிப்பீங்களா? அப்படி செய்யுது. அடுத்தது 3 4 5 5 சாரி 3 5 4 இலக்கங்கள்ல ஓடுறதுதான் மாத்தி இருக்கு. முந்தி செய்த ஒரு கேள்வி இதே இலக்கங்கள்ல ஓடுறதுதான் மாத்தி. சொல்லுங்க, அப்ப என்ன இலக்கம் வரும்? சார் இது வந்து 3 வர்க்கமும் 4 வர்க்கத்தையும் கூட்டி 5 வர்க்கம் அந்த 5 நடுவுல வருது. 24. இதுல என்ன இலக்கம் வரும்? 24. ஓகே, சரி. என்னடா இந்த 3 வர்க்கம் 4 வர்க்கத்தை கூட்டினால் நடுவில் 5 வர்க்கம். 3 9 நல்லாங்க 16 கூட்டினா 25 5 வர்க்கம். 5 வர்க்கம் 25 12 வர்க்கம் 144 கூட்டினால் 169. அப்ப 13. அதாவது முதலாவது கடைசியினே வர்க்கத்தை கூட்டினா நடுவில் இருக்கிற வர்க்கம். முதலாவது கடைசியினே வர்க்கத்தை கூட நடுவில் இருக்கிற வர்க்கம். அப்ப இதுல 8 வர்க்கம் 64 15 வர்க்கம் 225 கூட்டினால் 289. அது 17 வர்க்கம். அது மாதிரி இங்க 7 வர்க்கம் 49 25 வர்க்கம் 625. அப்ப இதை காணோம்னா இதுல இருந்து கழிச்சா 576. ஆகவே 26. 8 வர்க்கம் 64 225 கூட்டினா 289. 3 வர்க்கம் 9 4 வர்க்கம் 16 கூட்டினால் 5 வர்க்கம் 25. அப்ப முதலாவதே கடைசியையும் கூட நடுவுல உள்ளது. முதலாவது வர்க்கத்தையும் கடைசி வர்க்கத்தையும் கூட நடுவுல உள்ள வர்க்கம். ஆகவே இங்க இருக்கும். அப்ப இது அந்த இடையிடம் பெருக்கி பார்க்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா எங்களுக்கு தெரியும் வினாக்களை செய்கிற பொழுது திரும்ப 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 செய்ய அந்த ஐடியாஸ் வந்து 3 4 5 இந்த பைதகரசின் மும்மைகள் என்று சொல்றது ஞாபகத்துக்காக சொல்றேன். எப்போதும் தேவைப்படும் கணிதம் தான். ஆனால் பிராக்டிஸால கைவசப்படுத்தலாம். 3 4 5
இதுல மடங்கு எல்லாம் தெரியாது. 6, 8, 10, 9, 12, 15. அதாவது இதுல 3 மடங்கு. அதாவது இது ஒரு மூவ்மெண்ட். ஒன்று தெரிஞ்சால் அதுல மடங்குகள் எல்லாம் 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு. அதே மாதிரி 5, 12, 11. 5ന്റെ പക്കം 12ന്റെ പക്കം 13ന്റെ പക്കத்துக்கு சமம். இதுல மடங்கு எல்லாம் தெரியாது. 10, 24, 26. 3 மடங்கு 15, 36, 39. இப்படி வந்தாலும் அதே மாதிரி இங்க நாங்கள் செய்த மாதிரி இன்னொன்று பார்க்கலாம். 7, 24, 25. 7, 49, 576 கூட்டினா 608. இந்த மடங்கு 14, 48, 50. இதுவும் சரிதான். அடுத்தது 864 மற்ற என்ன போட்டாங்க அதுல 15, 17. 864, 225 கூட்டினா 280. இது நம்மளாங்க 16, 30, 34. இதுவும் இதெல்லாம் பைதகரசின் முக்மைகள் என்று சொல்றா. இதுல மடங்குகளும் பொருத்தமா இருக்கும். இதை நீங்க பாடமாக்கி வச்சிருக்க தேவையில்லை. ஆனால் திரும்ப 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 செய்யக்க அந்த ஐடியாஸ் உங்களுக்கு தானா வந்துடும். இல்லாட்டா அந்த நேரம் பெருக்கி பார்க்க முடியாது. ஒரு வினா எப்போ வார ஒரு வினாவுக்காக நீங்கள் எல்லா விடயத்தையும் பாடமாக்கணும்னு யோசிக்காதீங்க. அது உங்களுடைய நேரத்தை பிரியமாக்கிவிடும். ஸ்மார்ட் ஒர்க் தான் எங்களுக்கு தேவை. சரி, அடுத்த பார்ப்போம். சரி, இது அண்டைக்கு செய்த கலண்டர் கேள்வி மாதிரி. ஒரு மாதத்தின் கடைசி புதன்கிழமை ஓய்வு விடுமுறையா? ஒவ்வொரு மாதம் கடைசி புதன்கிழமை லீவ். ஜூலை 27ஆம் தேதி ஓய்வு விடுமுறை வழங்கப்பட்டார். அதே ஆண்டு செப்டம்பர் மாத ஓய்வு விடுமுறை எப்போது வழங்கப்பட்டது? 28. கடைசி புதன்கிழமை தான் ஓய்வு விடுமுறை. ஜூலை 27, ஜூலை மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. செப்டம்பர் மாத விடுமுறை தான் கேட்கிறோம். அப்ப ஜூலை, ஆகஸ்ட், அடுத்தது செப்டம்பர் 27 என்ன தேதி என்று எங்களுக்கு காண தெரியும். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கோம். இப்ப கலண்டர் கேள்வியில பார்த்திருக்கோம். இல்லாட்டால் இப்ப புதிதாக இணைந்திருக்கிறவர் இந்த மாதம் விட்டு மாதம் கடக்க நீங்கள் 31ஆம் தேதியை கடந்தால் 3 கூட்டம், 30ஆம் தேதியை கடந்தால் 2 கூட்டம், 29ஆம் தேதியை கடந்தால் 1 கூட்டம். ஏன் அப்படி சொல்றேன் என்றால், ஒரு வாரத்துல 4 கிழமையும் மிச்ச நாளும் இருக்கு. ஒரு கிழமை 7 நாள், 4 28. அப்ப 4 கிழமை மிச்சம் 3 நாள் அல்லது 2 நாள். அப்ப ஜூலை மாதம் 31ஆம் தேதியை கடக்கிறபடியா 4 கிழமையும் 3 நாளும் மிச்சமே. 31 கடந்தா 3 கூட்டம். அப்ப புதன்கிழமையோட 3 கூட்டம் வியாழன், வெள்ளி, சனி. அப்ப ஜூலை 27 சனி. ஆகஸ்ட் செப்டம்பர் போக 31ஆம் தேதியை கிடக்கும். ஆகஸ்ட் செப்டம்பர் போக 31ஆம் தேதியை கிடக்கும். அப்ப எத்தனையா கூட்டம்? 3. 3 கூட்டம். அப்ப சனி என்றால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய்.
அப்ப 27ஆம் தேதி செவ்வாய். எங்களுக்கு சொல்றான் அந்த மாதத்தின் கடைசி புதன் தான் லீவு. அப்ப 27ஆம் தேதிக்கு முதல் லீவு கொடுப்பாங்களோ 27 பிறகு லீவு கொடுப்பாங்க? 27க்கு பிறகு. ஏன்னா கடைசி கிழமை என்றால் அந்த 27ஆம் தேதியோட வாரதான் கடைசி கிழமை. 27ஆம் தேதி செவ்வாய் என்றால் 28ஆம் தேதி தான் புதன்கிழமையா இருக்கும். அப்ப செப்டம்பர் மாதம் எப்ப லீவ் என்று சொன்னால் 28ஆம் தேதி. ஓகே, இப்ப அங்கால கேள்வி செய்யும் போது இன்னொரு கேள்வியை செய்துட்டு போவோம். இன்றைக்கு என்ன கிழமை? ஜூலை 14ஆம் தேதி திங்கட்கிழமை. ஜூலை 14 திங்கட்கிழமை. டிசம்பர் 14 என்ன சொல்லுங்க. ஜூலை 14 திங்கள் என்றால் டிசம்பர் 14 என்ன? செய்யுங்க செய்யுங்க, செய்து பார்த்துக்கணும். பார்த்து கொண்டு இருந்து சரி வராது, செய்தால்தான் ஏதாவது தெரியும். சனிக்கிழமை. சனிக்கிழமை பார்ப்போம். ஞாயிறு. 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 சரி, சனி ஞாயிறு. இப்ப எங்களுக்கு தெரியும் ஜூலை 14 டிசம்பர் 14 போகணும்னா இந்த மாதத்தை கடக்கணும்னா ஆகஸ்ட் 14 கடக்கணும், செப்டம்பர் 14 கடக்கணும், அக்டோபர் 14 கடக்கணும், நவம்பர் 14 கடக்கணும். அதுக்கு பிறகுதான் டிசம்பர் 14க்கு வரலாம். அப்ப நிறைய மாதங்கள் வருகிற பொழுது இப்படி மூன்று மூன்றா கூட்டி எழுதாம நாங்கள் நேரடியா காணப்போறோம். ஜூலைல இருந்து ஆகஸ்டுக்கு போக 31ஆம் தேதியா கடக்கிறோம். அப்போ 3 நாள். ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பருக்கு போக 31ஆம் தேதியா கடக்கிறோம். ஆகவே 3 நாள். செப்டம்பர்ல இருந்து அக்டோபருக்கு போக 30ஆம் தேதியை கடக்கிறோம். ஆகவே 2 நாள். அக்டோபர்ல இருந்து நவம்பருக்கு போக 31ஆம் தேதியை கடக்கிறோம். ஆகவே 3 நாள். நவம்பர்ல இருந்து டிசம்பருக்கு போக 30ஆம் தேதியை கடக்கிறோம். ஆகவே 2 நாள். அப்ப கூட்ட வேண்டியது 3 3 2 3 2. இங்க மனதான பார்த்தே நேரடியா போடலாம். பாருங்க எப்படி செய்யறேன்டா. ஜூலை வந்திருக்கு, ஆகஸ்டுக்கு போக 3, அப்புறம் செப்டம்பருக்கு போக 3, செப்டம்பர்ல இருந்து அக்டோபருக்கு 2, அக்டோபர்ல இருந்து நவம்பருக்கு 3, நவம்பர்ல இருந்து டிசம்பருக்கு 2. 31ஆம் தேதி 3 30 2 3 3 6 6 8 8 3 11 11 2 13. 13 என்றால் ஒரு கிழமையும் 6 நாள். ஒரு கிழமை 7 நாள், அங்கால 6 நாள். ஒரு கிழமையும் 6 நாள். அப்ப அந்த ஒரு கிழமையை விட்டோம், மிஞ்சின நாள் தான் பார்க்கிறோம் 6 நாள். அப்ப திங்களோட திங்கள் என்றால் 7 நாள் வரும். 6 நாள் ஞாயிறு. கூட்டி பார்ப்போம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. 6 நாள். அப்ப டிசம்பர் அதோட டிசம்பர் 14 கூட்டி செஞ்சாலும் அதே ஆன்சர் வரும்ல. டிசம்பர்ல இருக்கிற 14 நாளையும் கூட்டி எதோட விட்ட போறீங்க? நீங்க படிக்கிற 3 + 3 2 3 2ஓட +14 கூட்டி 7 நாளை பிரிச்சு மீதம் 6 நாள் வரும். ஏன் போட்டி தான் கூறீங்க? சரி, இப்ப இதுல 17ஆம் தேதி வந்துட்டுன்னா என்ன செய்யும்?
நான் சொல்றேன் இது கூட்ட வேண்டாம், இந்த பயனால கூட்டம் நீங்க சேர்ந்து போறதுக்கு இவ்வளவு நாள் எடுத்தா மட்டும் கூட்ட காணுங்க. நீங்க செய்யறப்பல இல்ல. சில பேர் ஜூலை 14 இருந்து டிசம்பர் 14 நாள் வரையில உள்ள எல்லா நாளையும் கூட்டி அப்படி செய்யறாங்களே இருக்கிறோம் பாருங்க. ஜூலை 14 ஜூலை முடிகிறதுக்கு 15 நாள் இருக்குது, ஆகஸ்ட்ல 31 நாள் இருக்குது, செப்டம்பர்ல 30 நாள் இருக்குது, அக்டோபர்ல 31 நாள் இருக்குது, நவம்பர்ல 30 நாள் இருக்குது, டிசம்பர்ல 14 நாள் இருக்குது. இவ்வளத்தையும் கூட்டி 5 3 6 6 3 7 7 4 11 ஒன்று மிச்சம் 2 5 11 14 15 151 7 ஆளை பிரிப்பினோம். எத்தனை கிழமை? 7 14 ஒன்று மிச்சம் 11ல 1 7 7 அப்ப 4 மிச்சம். சரி 14 15 வராது, எது வரணும்? 17 இல்லை வரும். 14 மாத முடிய 17. அப்ப 7 3 8 8 3 9 9 4 13 153 7 3 6 மிச்சம். 6 கூட்டம். அதைத்தான் நான் இப்படி எழுதி கூட்டாமல் இலகுபடுத்துவதற்காக பெரிய இலக்கங்கள் எழுதி கூட்டாக்க பிளவுற சந்தர்ப்பம் கூட. அப்ப நாங்கள் அதற்கு என்ன செய்யறோம்னா சுகமா செய்யறதுக்கு சொல்றேன். 31 கணக்கோட 4 கிழமையும் 3 நாளும். நீங்கள் கடைசியா பார்த்த எத்தனை கிழமைன்றதை நான் முதலே பார்க்கிறேன். 4 கிழமையும் 3 நாளும். அப்ப 3 குணா சரி. ஆகஸ்டே 31 4 கிழமை 3 நாள் 3 குணா சரி. செப்டம்பர்ல 30 ஆகவே 4 கிழமை 2 நாள் 2 குணா சரி. அக்டோபர்ல 31 4 கிழமை 3 நாள் 3 குணா சரி. நவம்பர்ல 30 4 கிழமை 2 நாள் அதை குணா சரி. அப்ப உலகத்தையும் குணா 13 வருது. 13ன்றது ஒரு கிழமையும் 6 நாளும். அப்ப அந்த 6 நாளைத்தான் நாங்க பார்க்கிறோம். திங்களோட 6 நாள் கூட்டினாங்க. 7 நாளை கூட திங்கள் 2 வரும், 6 நாளை கூட. இப்ப கேள்வி கேட்கலாம், டிசம்பர் கிறிஸ்துமஸ் என்னன்னா போன 14ஆம் தேதி சண்டே என்றால் 21ஆம் தேதி சண்டே. 7 நாளைக்கு பிறகு சண்டே வருங்க. 14ஆம் தேதி சண்டே என்றால் 7 நாளைக்கு பிறகு 21ஆம் தேதி சண்டே. 21 சண்டே என்றால் 22 மண்டே, 23 டியூஸ்டே, 24 வெனஸ்டே, 25 தேர்ஸ்டே வியாழக்கிழமை. இப்ப இந்த முறை கிறிஸ்துமஸ் வியாழக்கிழமை. எப்படி பார்க்கலாம் நீங்கள்? கணித வினாக்களுக்கு இதுதான் வழி என்று இல்லை. எந்த வழியில போனாலும் சரியானபடியே எடுக்கலாம். எந்த வழி குறைவான நேரத்தை எடுக்குதோ அதுதான் எக்ஸாமுக்கு பின் பண்றக்கூடிய வழி. சரி, இது கேள்வியா கேட்கல. இப்போ நான் உங்களுக்கு ஒரு அந்த கேள்வியோட தொடர்பட்ட ஒரு உதாரணத்தை விளங்கப்படுத்தினேன். போன வகுப்பு ஜாயின் பண்ணார்கள். போன வகுப்புல தெளிவாக கேலண்டர் சம்பந்தமா நிறைய காட்சி. சரி, அடுத்தது பார்ப்போம். பத்தொன்பது பேர் மாத்தி மாத்தான் சரி. திங்கட்கிழமை 6 மணிக்கு முற்கள் 6 மணியை காட்டுமாறு சீர் செய்யப்பட்டது. அதாவது திங்கட்கிழமை விடிய 6 மணிக்கு டைம் செட் பண்ணி 6 மணி என்று விடுகிறோம். மணிக்கூடு திருத்தப்படையில முள்ள கொண்டுதான் 6 மணி என்று விடுறோம். அடுத்த நாள் காலமே 6 மணிக்கு 10 நிமிட அதிகரிப்பை காட்டினால் காலை 11 மணியை காட்டும் போது உண்மையான நேரம் ஜார். இன்றைக்கு விடிய திங்கட்கிழமை விடிய 6 மணிக்கு செட் பண்ண. அடுத்த நாள் காலமே செவ்வாய்க்கிழமை காலமா 6 மணிக்கு பார்த்தா 10 நிமிஷம் அதிகரிப்பா காட்டுறான். எத்தனை மணித்தியாலத்துக்கு 10 நிமிஷம் அதிகரிப்பு காட்டி இருக்கு? 24 மணித்தியாலம். 10 நிமிஷம் அதிகம். அப்ப காலை 11 மணியை காட்டும் போது உண்மையான நேரம் என்னன்னு
10:48. 10:48 பார்ப்போம். இருபத்தி 24 மணித்தியாலம் என்றால் எத்தனை நிமிஷம்? ஆயிரத்தி 1440 நிமிஷம். ஒரு மணித்தியாலம் என்றால் 60 நிமிஷம். அப்ப 24 மணித்தியாலம் என்றால் 0 6 24 2 நிமிஷம் 12 போயிடலாம். 1450 நிமிஷம் காட்டினால் உண்மையான நேரம் 1440. 10 நிமிஷம் அதிகரிப்பை காட்டுகிறது என்று சொன்னார். அப்ப 1440 நிமிஷம் தான் ஒரு நாள் 24 மணித்தியாலம். வேற 10 நிமிஷம் முந்தி போகும், கொஞ்சம் கூட காட்டுது. அப்ப 1450 காட்டக்க உண்மையான நேரம் 1440. அடுத்த நாள் 11 மணி என்று காட்டக்க உண்மையான நேரம் என்றால் 11க்கு குறைவா இருக்கு உண்மையான நேரம். 10 நிமிஷம் அதிகரிப்போடா 11. இன்றைக்கு 6 மணில இருந்து நாளைக்கு விடிய 6 மணி மட்டும் பார்த்தால் 24 மணித்தியாலம். 6 மணில இருந்து 11 மணிக்கு பார்த்தால் 5 மணித்தியாலம். அப்ப 29 மணித்தியாலம் உண்மையா 29 மணித்தியாலம். அது 60 பெருக்கினால் 0 9 4 54 5 மிச்சம் 26 12 மணி 10. அப்ப 1740 நிமிஷம் காட்டினால் உண்மையான நேரம் என்ன? 1450 காட்டினா 1440. 1740 காட்டினா உண்மையான நேரம் என்ன? பெருக்கல் சரியா தெரிஞ்சா சரி. இனி சைவரையும் பட்டு இங்க 145 இருக்கு, இங்க 1740 இருக்கு. ஏதாவது என்னால பிடிக்கலாம் ஒன்று. என்னதால பிரிக்கலாம்? பிடிக்கலாம். இது பிரியோட என்னென்ன? ஆயிரத்தி 1740 சார் 145 12 முறை வரும். ஓகே. ஓ, இதால வேலை 29 பிரிக்கலாம் பாருங்க. நாங்கள் எங்களுக்கு மனதால பார்க்கக்கூடிய 30 5 150. அப்ப 29 29 பிரிச்சா 5 முறை. இது 29 வச்சால் 6 முறை. 29 6 9 6 54 5 மிச்சம் 12 5 10. சரி, திருப்பி 5 பிரிக்கலாம். 2 பிரிவிடக்கூடியதான் வரும். திருப்பி இருங்க 12 48 4 மிச்சம் 12 48 4 52 5 மிச்சம் 12 12 5 11. அப்ப இதுல 60 பிரிச்சாதான் மனத்தியாலம் வரும். 1728 60 2 60 120 28 தசமட்டு 8 60 480 48 நிமிஷம். அப்ப 28 மணித்தியாலம் 48 நிமிஷம். 29 மணித்தியாலம் வந்தது 11 மணி என்றார். அப்ப 28 மணித்தியாலம் 10 மணி 48 நிமிஷம்.
10:48. இங்க பாருங்க, ஐக்கிய மெத்தட்ல இந்த விடையை கண்டுபிடிக்கல. ஏனண்டா 11 மணியை விட குறைவா இருக்குன்றால் எல்லா நேரமும் அடுத்தடுத்து வரும். 45, 46, 47, 48 வருது. அப்ப இங்க நாங்க சுருக்கத்தான் மற்ற 24 மதியாவது தான் 10 நிமிஷம் அதிகரிக்கும். அப்ப அங்க நாங்கள் சுருக்கமா மேனுவலா செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது கொஞ்சம் சுருக்கம் தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்தது இதுவும் செய்தவர்கள் தான் பார்ப்போம். ஆரா சொல்லுங்க, 20வது கூட 95. 95. ஓகே 5. ஓகே. இப்ப இதுல ஐக்கு மண்டைய பாய்க்கும். இறுதியாக 11 பழம் மிஞ்சினு சொன்னார். தொடக்கத்திலே 11 பழம் பறைச்சிருக்கிறாது. 11 ஒன்றை சாப்பிட்டுட்டு அரைவாசிய விற்கிறாருண்டார். 11 ஒன்றை சாப்பிட்டா 10, 10 அரைவாசி 5 வித்தால் 5 இருக்கும். இறுதியா 11 வரும். அப்ப 3வது ஆகும். முதலாவடையும் ஆகும். ஏன் சொல்லுங்க? சாப்பிட அரைவாசி கொடுக்கல சார். 64 ஒன்றை சாப்பிட்டா 63 அதில் அரைவாசி விற்கிறார். பாதிப்பழம் விற்கிறார். ஆகவே அதுவும் விட. இப்ப 2 விட உங்களுக்கு 2 பாதையும் 2 பாதைகள் இருக்குது. ஒரு பாதையில போறீங்க, நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகையில. ரெண்டே அர்த்தம். மிஞ்சின விட சரி. மற்றதுதான் பாதை. இந்த பாதை நாங்க நினைக்கிற இடத்த போய் சேரே இல்லையென்றால் நாங்க போன பாதை பிள்ளை. மற்றதுதான் பாதை. 2 இருந்தால் இலகுவா கண்டுபிடிக்கலாம். உண்டா போடுறது சரி வந்தால் அதுதான் சரி, பிழைச்சிட்டு என்றால் மற்றதுதான் பாதை. உதாரணமா அராபுரம் சந்தியில போக அல்லது கொழும்பிலேருந்து யாழ்ப்பாணம் பிறகு புத்தளத்துல வச்சு ஒரு 2 இடத்துல திரும்பு. நான் நேர போட்டேன், பூரா குருணா வருது. அப்ப எனக்கு தெரியும் நான் போன பாதை பிள்ளை. அராபுரத்துக்கு போகணும்னா இடையில எங்கேயோ திரும்பி இருக்கும். ஓகே, அப்ப அந்த இடையில வந்த பாதை திரும்பி அந்த பாதையை போய் அதான் முடியும்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்க 2 இதுக்கு ஒன்றை போட்டு பார்க்கறது. பொருந்தினால் அதான் விட, பொருந்திலட்டா மற்றதான் விட. இப்ப 47 போடுவோம். ஒன்றை சாப்பிட்டு இப்ப எத்தனை நடக்கு? 46. அரைவாசிய கொடுக்க போறேன் மொத்த வியாபாரி. அப்ப மொத்த வியாபாரிக்கு எத்தனை கிடைக்கும்? 23. ஒன்றை சாப்பிட போறேன். இப்ப எவ்வளவு இருக்கும்? 22. அதுல அரைவாசிய விற்க போறேன். அப்ப சில்லறை வியாபாரிக்கு எத்தனை வரும்? 14. ஒரு அதுல ஒன்றை சாப்பிடுறேன். அப்ப எத்தனை நடக்கு? 10. 10. அதுல அரைவாசிய விற்கிறேன். 5. 5 வித்தா 5 இருக்கும். ஆனால் இவன் சொல்ற 11 மிஞ்சி இருக்கு. அப்ப 41 விடையும் விட. அப்ப எது விட? 95. ஓகே. அப்ப மற்ற போட்டு பார்த்தோன்னு இருக்க கூடாது. திருப்பி தெரிஞ்சுட்டுதான் இது அப்படியே. சரி, சரியோன்னு பார்ப்போம். பிராக்டிஸ் பண்ணாக்க போட்டு பார்க்கத்தான் வேணும். 95 உண்டை சாப்பிட்டா 94, அதுல அரைவாசி 47. மொத்த வியாபாரி உண்டை சாப்பிட அப்ப 46, அதுல அரைவாசியை விற்கிறார். அப்ப 23. சில்லறை வியாபாரி உண்டை சாப்பிட 22, அதுல அரைவாசியை விற்கிறார். அப்ப 22 அரைவாசி 11. 11 வித்தா 11 வேட்டை இருக்கு. சரி, ஆகவே 4. இது ஒரு மெத்தட். இந்த XY ஒன்றும் போடாமல் இருக்கிற விடைய வச்சு தட்டி கொண்டு போறோம். இன்னொன்று, கேள்வியில பின்னுக்கு இருந்து போகலாம், கீழே இருந்து போகலாம்.
எக்ஸெண்ட் போட்டு செய்கிறார்கள் செய்யலாம், அது நான் வரையில அந்த விளையாட்டு. அது நீங்க மேத்ஸ்கார யாரும் செய்து பாருங்க. நாங்கள் மேத்ஸ் படிக்காத ஆட்களுக்கு தான் நான் படிக்கிறேன். 500 பழம் மிச்சமா கிடக்கு. அரைவாசிய கொடுத்தா பிறகு 11 மிச்சமா இருக்கு. அப்ப வித்தது 11 இருக்கிறது 11 முதல் எவ்வளவு இருக்கு? இருபத்தி ரெண்டு. அவர் ஒன்று சாப்பிட்டு பாரு 23. ஒன்று சாப்பிட்டவர். அப்ப அவர்கிட்ட முதல் இருந்தது 23. மொத்த வியாபாரிகிட்ட 23 இவர் வாங்கி இருந்தால் அரைவாசி தான் இவர் வாங்கினது, அரைவாசி அவர்கிட்ட இருக்கும். அப்ப அவர்கிட்ட 46 இருந்திருக்கும். ஒன்று சாப்பிட்டவர், அப்ப அவர்கிட்ட எவ்வளவு இருந்திருக்கும்? 40. மொத்த வியாபாரி பழச்செய்தியாளர்கிட்ட வாங்கினது 47, அரைவாசி தான் 47. பழச்செய்தியாளர் அரைவாசி வச்சிருந்தவர். அப்ப 47 47 94. ஒன்று சாப்பிட்டு பார்த்தவர், ஆகவே 95 பழத்தவர். இது விடையில இருந்து போறது. இதுக்கு 4 விடயம் போட்டு பார்க்க தேவையில்லை, நீங்களாவே கண்டுபிடிக்கலாம். என்னன்னு சொல்றேன், கடைசியா 11 இருந்தது, அரைவாசிய வித்தவர் அரைவாசி வச்சிருந்தவர். வித்தது 11, மிஞ்சினது 11, அப்ப மொத்தம் 22. ஒன்று சாப்பிட்டவர், அப்ப 23. அப்ப சில்லறை வியாபாரியின் கையில 23 பழம் வந்துருது. அது எங்க வாங்கின? மொத்த வியாபாரிகிட்ட. மொத்த வியாபாரி அரைவாசிய கொடுத்தவர், அரைவாசி தான் வச்சிருந்தார். அப்ப சில்லறை வியாபாரி 23 கொடுத்திருந்தால் அவர்கிட்ட அரைவாசி 23 இருக்கும். அப்ப 46. சாப்பிட்டது உண்டு, அப்ப 47. மொத்த வியாபாரி 47 வாங்கக்க இந்த பழச்செய்தியாளர் அரைவாசிய கொடுத்துட்டு அரைவாசி வச்சிருந்தார். அப்ப இங்க 47 கொடுத்தா அங்கேயும் 47 இருக்கு. அப்ப 94. ஒன்று சாப்பிட்டு பார்த்தவர், அப்ப 95. சரிதானே? நான் ஏன் இந்த ஆறுதலா விளங்கப்படுத்துறேன்னு சொன்னால், இப்படி வினாக்கள் வந்தா இந்த எக்ஸ் வை எல்லாம் போடாமல் இப்படி பார்த்து போட்டீங்கன்னா தான் நேரத்தை மிச்சம் முடியும். இதை பாருங்க, தந்தையினதும் மகனதும் வயதுகளுக்கான விதம் 8-3. இப்ப 2 வருஷத்துக்கு பிறகு 5-2. 2 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா 5-2 கண்டு. இப்ப மகன் வயது என்னது? 20 வயசு. பாப்போம். 20 வயசு. தற்போதைய வயதுன்னு கேட்டு, தற்போதைய வயது கவனமா இருக்கும். நீங்க 2 வருஷத்துக்கு பிறகு வயதை சொல்றீங்க. 18 சார். ஓ, தந்தையினதும் வயதுக்கான 8-3 கடை இப்ப உள்ள நிலைமை. 2 வருஷத்துக்கு பிறகு 2027 பார்த்தா 5-2 கண்டு. தற்போதைய வயது விட இப்ப 2025 தான் பார்ப்போம். சரி, இதுக்கும் எக்ஸ் வையன்னு ஒரு கணித முறையில செய்யலாம், ஐக்கிய மிகத்திலையும் செய்யலாம். பாருங்க, தந்தையினதும் மகனும் வயதுக்கு விதம் 8-3. அப்பாண்ட வயது 8 பங்குண்டா மகன் வயது 3 பங்கு. 3 பங்குண்டா 3ஆல பிரிபடும். அப்ப 20 வரையலா, 11 வரையலா. 8-3 3 மடங்கு, 3 பங்கு, 3 மடங்கு. அப்ப 3ஆல பிரிபடக்கூடிய என்ன இருக்கணும்? 11 பிரிவிடாத, 20 பிரிவிடாது. இப்ப 2 விடணும். 2 வருஷத்துக்கு பிறகு 5-2 கண்டு இருக்கும். அப்ப பார்த்தா மகன் வயது 2 மடங்கு. அப்பாவுக்கு 5 மடங்கு, மகனுக்கு 2 மடங்கு. அந்த நேரமும் 2ஆல பிரிவோம். இப்ப 15 வயதா இருந்தால் 2 வருஷத்துக்கு பிறகு 17 வயதா வந்தது. 18 இருந்தால் 2 வருஷத்துக்கு பிறகு 20 வந்தது. ஆனால் 2 வருஷத்துக்கு பிறகு 2ஆல பிரிபடக்கூடிய விடையது 20. அப்ப மகன் இப்போதைய வேதத்தின 18. கணவருக்கு விளங்கு திருப்பி சொல்றேன் பேர. இப்ப 8-3 தந்தை மகன். 2 வருஷத்துக்கு பிறகு 5-2 கண்டு. முதலாவிட 11, 2ஆவிட 15, 3ஆவிட 18, 4ஆவிட 20.
பாருங்க எப்படி தட்டுறோம். இப்ப 8 3 கண்டு சொல்லி இருக்கு. அப்ப அப்பாவுக்கு 8 மடங்குன்னா பிள்ளைக்கு 3 மடங்கு. 3 மடங்குன்னா 11 வரையிலாத 20 வரையிலாம். 3 மடங்கு இல்லை. இது 2 தான் விட. ஆனா 1 தான் விடவே வரலாம். 2 வருஷத்துக்கு பிறகு அவன் இது 5 2 கண்டு வரும். அதான் பொடியன்றது 2 மடங்கா இருக்கும். 2 வருஷத்துக்கு பிறகு தான் 15 17 வரும், 18 20 வரும். 2 வருஷத்துக்கு பிறகு 2 வயது கூடி இருக்கு. அந்த நேரம் 17 2ஆல பிரிவிடமோ இல்லை. அப்ப இப்ப 15 இருக்கீரா இருந்தா பிறகு பிரிவிடும். 20 2ஆல பிரிவிடமோ இப்ப 18. ஓகே சரி. அப்ப விட இது ஐக்கு மேல். இனி மேட்ச் மேல இருக்கும். இப்ப 8x தந்தைக்கு 8x மகனுக்கு 3x. 8 3 8x. 2 வருஷத்துக்கு பிறகு அப்பாவுக்கு 80 வயதுண்டா 2 வருஷத்துக்கு பிறகு எத்தனை வயது? 82. இன்னைக்கு உங்களுக்கு 21 வயதுண்டா 2 வருஷத்துக்கு பிறகு எத்தனை வயது? 23. எனக்கு இன்றைக்கு 99 வயதுண்டா 2 வருஷத்துக்கு பிறகு எத்தனை வயது? 101. ஓ அப்ப எனக்கு 2 வயது கூடினால் என் மனைவிக்கு 2 வயது கூடும், என் பிள்ளைக்கு 2 வயது கூடும், என் அப்பாவுக்கு 2 வயது கூடும், என் அம்மாவுக்கு 2 வயது கூடும், என்னிட படிக்கிற உங்களுக்கு 2 வயது கூடும், உங்களிட படிக்கிற உங்களோட பிள்ளைக்கு 2 வயது கூடும், அல்லது உங்களோட அம்மாவுக்கு 2. எல்லாருக்கும் ஒரே அளவு தான் வயது கூடும். அப்ப 8x இருந்தால் 2 வருஷத்துக்கு பிறகு 8x சக 2 வரும். மகனுக்கு 3x இருந்தால் 3x சக 2. அந்த நேரம் விகிதம் 5:2. அதாவது தந்தை மகன் 8x 3x என்றா 2 வருஷத்துக்கு பிறகு இங்கே 2 இங்கே 2. அந்த நேரம் வீதம் 5:2. அப்ப 8x சக 2 கீழ் 3x சக 2 சமம். இதன் கீழ் இது சமம், இதன் கீழ் இது 5 2. இது கணிதம். குறுக்க விளக்கினால் 8 16 2 4 சமம். இதை குறுக்க வைக்கிற 3 15 2 10. எக்ஸ் ஒரு பக்கம் இருந்தா 14ல 15 போனோம் ஒரு எக்ஸ், 10ல 4 போனோம். நல்லா எக்ஸ் தான் 6, விட 6 இல்லை. மகன் வயது இப்ப 3x. ஒரு எக்ஸ் 6 3x எவ்வளவு? 18. சரி, 3வது. இது கணிதம், இது வேண்டாம். முதல் அதை பேர ஷோர்ட் கட்ட பேர அப்படி கண்டுபிடிக்கலாம இருந்தால்தான் அடுத்த கணிதத்துக்கு போகும். எப்போ எக்ஸாம் பேப்பரை பார்த்தோன்னு விடைய கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் மிச்சம். அப்படி கண்டுபிடிக்கலாம இருக்குது, வினா கொஞ்சம் மாத்திட்டாங்க அல்லது வினாவில கொஞ்சம் சின்ன டெக்னிக் ஒன்று இருக்கு என்று சொன்னா பிறகு ஸ்டெப்புக்கு போகலாம். ஐக்யூ பேப்பர்ல எவ்வளவு குறைஞ்ச நேரத்துக்குள்ள செய்யலாமோ அவ்வளவுக்கு முன்னுக்கு வரைக்கும் பாருங்க. இது ஏற்கனவே முந்தி 12 5 அங்க 62 வந்தது. இந்த கேள்வி இலக்கங்களை தான் மாத்திருக்கேன். டென்சப்புக்காக இலக்கத்தை மாத்திருக்கேன். எக்ஸாமுக்கு வந்த வினாக்கள் இதெல்லாம் ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறோம். இருந்தாலும் திருப்பியும் தான் 7 8 காசு கட்டாகல 73. இப்ப கேள்வி, கழகத்திலிருந்த மொத்த அங்கத்தவர்களின் எண்ணிக்கையா 2 விட ஆட்டோமேட்டிக்கா ஆகும். எந்தெந்த விட? 60/72. ஓ ஏன்? காசு கட்டாதாக்கள் 73 சொன்னா மொத்த பேர் அப்படி பெறாது. ஓகே, வெரி குட். இதுதான் ஐக்யூ பேப்பர்ல கேள்வியை வாசிச்சோன்னு உங்களை மண்டைக பொறிதட்டும். 73 பேர் காசு தரையிலேன்னு சொல்லி கொண்டு இருக்க மொத்த எண்ணிக்கை 73 விட குறைவாக இருக்கிறது. ஆகவே 2 விட ஆகும்.
73 பேர் காசு எறியண்டா 60 பேர் தான் மொத்தமா இருக்காங்கன்னு சொல்லிடாது. 73 பேர் காசு எறியலண்டாக்க 72 பேர் தான் மொத்தமா இருக்கிறோம்னு சொல்லிடாது தானே. அப்ப 2 விட இனி 80 90 உண்டா இங்க இருக்கிற தரவை வச்சு கொண்டு விட கண்டுபிடிக்கலாது. தரவு போதாது, கணிதப்படி கணிக்க தரவு போதாது. ஆனா ஐக்யூவின் படி கணிக்கிறதுக்கு தரவு இருக்கு. ஆண் பெண் விகிதம் 7 8க்குன்னு சொல்லியிருக்கு. 7 பங்கு ஆணண்டா 8 பங்கு பெண். அப்போ மொத்தமா எத்தனை பங்கு? 15. 15 பங்கு. அப்போ மொத்த எண்ணிக்கை 15ஆல பிரிபடக்கூடிய எண்ணாத்தான் இருக்கணும். ஆகவே 90 தான். ஆக்கள் பாதி ஆக்கள் முக்காவாசி ஆக்கள் விரையாது. அப்போ 7 8க்குன்னா மொத்தம் 15 பங்கு. அப்போ 15ஆல பிரிபடக்கூடியதுதான். ஏன் சார் முதலே அப்படி பார்த்திருக்கலாம் தானே என்றார். பார்த்திருக்கலாம். அப்படி பார்த்தா 60 90 பெறும். 60 வரையில காசு கட்டாத 73. ஆகவே 90 தான் ஓரளவுக்கு இங்க பொருத்தமானது. அடுத்த பேர் ரகசிய குறி. VNE சமன் SCBA சமன் EAC என்று வந்து VNEயின் பெருமானம் ஜாதாக இருக்கலாம். இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. கடைசி எழுத்தும் 2ஆம் எழுத்தும் 1 இருக்கிற விடைய பாருங்க. ஒரு விடதான் கிடக்க 10ஆம் ஈன்றது 2ஆவதாகவும் கடைசியாக இருக்கு. விடையில ஒரு இலக்கம் 2 இடம் பெறணும், அடுத்தடுத்து வரக்கூடாது. ஆகவே முதலாவதுல ஒரு எழுத்து திரும்ப வரையில அப்ப அது வரையிலாது. கடைசியில ஒரு எழுத்து திரும்ப வரையில அப்ப அது வரையிலாது. 2ஆவதுல அடுத்தடுத்து வருது, ஆகவே வரையிலாது. அப்ப 3ஆவது. நான்கு நேர்கோடுகள் ஒன்று வெட்டுவதால் ஆகக்கூடியது எத்தனை பிரதேசங்கள் உருவாகும்? இதுக்கு நேரடியா கண்டுபிடிக்கலாம். இதுக்கு போமிலா ஒன்று இருக்குது, அதெல்லாம் பாடமாக்கி வச்சிருக்கிறார். இப்படி வார நேரம் நாங்கள் பேட்டர்ன் உருவாக்கும். ஒரு நேர்கோடு வெட்டினால் 2 பிரதேசம் உருவாகும். ஒரு நேர்கோடு 2 நேர்கோடு வெட்டினால் எத்தனை பிரதேசம் இருக்கு? 4. 3 நேர்கோடு வெட்டினால் இப்படி வெட்டலாம். இது இல்ல ஆகக்கூடியது என்று கேட்டதாக இப்படி வெட்டா குறைஞ்சிடும். இப்படி வெட்டாதான் ஆகக்கூடியது. இப்ப சொல்லுங்க எத்தனை பிரதேசம் வருது? 7. 1 2 3 4 5 6 7. 3 வெட்டினால் 4 வெட்டினால் எத்தனை வரும்? பதினொன்று 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்ப ஒரு பேட்டர்ன் வந்துட்டு இடைக்கிடையில ஒன்றொன்று கூடிக்கொண்டு போகுது. அதான் 2 கூடுது, 3 கூடுது, 4 5 கூடிது. அடுத்த 5 கூடு 16. கொஞ்சம் கேள்வி. 5 நேர்கோடுகள் வெட்டினால் என்ன வரமாட்டா கேட்டு சொல்லு. 4 வெட்டினாதான் எத்தனை வரும்? அப்ப 4 வெட்டினா எத்தனை வரும்? 13. அதாவது முக்கோணி என்ன விட 1 கூட வரும். முக்கோணி என்ன விட 1 கூட. அதான் அந்த ஷார்ட்கட். அது பாருங்க 1 3 6 10 1 கூடுது 1 கூடுது 1 கூடுது 1.
அடுத்தது 15ஓட 1 16. முக்கோணி எண்ணோட 1. முக்கோணி எண் என்ன? 4 2 அடுத்த 4 20 அது 2 வச்சா 10. 5 என்றால் 5 6 30 2 வச்சா 15 அதோட 1. அப்ப 10 நேர்கோடு வெட்டினால் ஆகக்கூடிய எத்தனை பிரதேசங்கள் உருவாகும்? ஓ 10 நேர்கோடு வெட்டினால் 10வது முக்கோணியன் காணணும். 10 தர 11 110 55 55 அதோட உண்டை சேர்த்தா 56. ஓகே, அப்ப அப்படி வந்தா இப்படி கூட்டி பார்க்கல தானே, இப்படி எழுதி கொண்டு இருக்கலாம். அப்ப அதுக்கு ஷார்ட்கட்டையும் ஞாபகம் வச்சிருக்கோம். எழுதியும் பார்க்கலாம். கடகடன் எழுதக்கூடிய பேட்டர்னை பிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் செய்யலாம். இப்படி வார வினாக்களையும் நீங்கள் பேட்டர்னை உருவாக்கணும். எல்லா நேரமும் சூத்திரத்தை பாடமாக்கி வச்சிருக்கீங்களா? உதாரணமா இன்னொரு கேள்வி வாரது இந்த நேர்கூடு மாதிரி வட்டம் வரலாம். சொல்லுங்க, 5 வட்டங்கள் ஒன்று ஒன்று வெட்டுவதாக இப்படி வெட்டினால் எத்தனை பிரதேசங்கள் வட்டத்துக்கு உள்ளையா வெளியில? 5 வட்டங்கள் ஒன்று ஒன்று வெட்டுவதால் எத்தனை பிரதேசங்கள் உருவா? ஒரு பேட்டர்னை போட 16 பிரதேசமா சார்? வட்டம் சொல்லி பதிமூன்று. 13. சரி பாப்போம். இந்த நேரோடும் வட்டத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஒரு வட்டம் பட்டினா ஒரு பிரதேசம், 2 வட்டம் பட்டினால் 3 பிரதேசம், 3 வட்டம் பட்டினால் 7. 1 2 3 4 5 6 4 வட்டம் பட்டினால் 12 இங்க 2 கூடும், இங்க 4 கூடும், இங்க 6 கூடும், 13. 21 5 கூடும். அப்ப 5 வந்தா அது 8 கூடும். அப்ப 21. சரி, அப்ப வட்டங்கள் இப்படி இதெல்லாம் அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் அப்படி ஆக பெருசா வாரையில சில வேளைகள்ல 1 2 முடியுது. நீங்கள் அந்த நேரம் நீங்களா உருவாக்கி பார்த்துட்டு போட வேண்டியதான். படிக்காத ஒரு விடயம் பிறக்க படிக்கிறேன்னு விடாம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் முதல் தெரிஞ்ச வினாக்களை எல்லாம் செய்து போட்டுதான் இந்த ட்ரை பண்ணும். நேரத்தை வினாக்கள் பாருங்க, அந்த கேள்வியின் சாயல்ல ஒரு கேள்வி போட்டுக்க பாப்போம். எத்தனை சொல்லுங்க? 25. விட 3 455. 455 பாப்போம். ஓகே, இதுலயும் அதே ஐடியா பாவிச்சு எலிமினேட் பண்ணியிருக்கலாம். 2 விடைய முதல் நாள் 300 பழங்களை வித்தவர். ஆரம்பத்தில் வச்சிருந்த பழங்கள் எண்ணிக்கை 300 விட கூடவா இருக்கும். இப்ப 155 300 பழம் விற்கிறார். 300 300 வச்சா மிச்சம் இருக்கா? 2 விட அவுட். இப்ப 2 விடாங்கிற முதலாவுடைய போட்டுப்பா. 355 பழத்துல 300 வித்தா மிச்சம் எத்தனை?
55. 55. அதே அளவு வாங்க போறோம். 55 55 110. 110ல 200 விற்கலாமோ? இல்ல. முதலாவதே ஆகும். அப்ப எது விட 3. பிறகு செய்து பார்க்க தேவையில்லை, இவ்வளவுதான். ஆனா இப்ப செய்து பார்ப்போம். 455 300 வித்தால் 155 மிச்சம். அதே அளவு வாங்க போறேன். அப்ப 155 155 310. அதுல 200 விற்க போறேன். 110. அதே அளவு வாங்குவேன். 110 110 220. 200 விற்கிறேன். 20 மிச்சம். சரி, அப்ப 3 கீழே இருந்தும் போகலாம். பாருங்க, 200 பழத்தை விற்ற பின் 20 பழம் மிச்சமே இருக்கு. அப்ப 220 பழம் இருக்கு. அதுல அரைவாசி வாங்கினார், இருக்கிற மாதிரி வாங்கினார். அப்ப 220ல 110 இருந்தது, 110 வாங்கினார். 110 இருந்தது முதல் 200 வித்தினாண்டால் 310 இருந்தது. 310 வாங்கினதும் இருந்தது. அப்ப இருந்ததை விட 310 155. முதல் நாள் 300 வித்தினான், இருந்தது 155. அப்ப 455. இப்படி கீழே இருந்து போகலாம். இப்ப உங்களுக்கு விலங்கியல் என்றாலும் நீங்கள் ஃப்ரீயா இருக்க நேரம் மறுதலையாகவும் யோசிச்சு பழகும். கீழே இருந்து மேல போக தெரியணும், மேலே இருந்து கீழே வர தெரியணும். இப்படியான வினாக்களுக்கு அதான் வழி. இந்த எக்ஸ் ஒய் என்று போடுறதை விட இது இலகுவானதாகவும் உங்களுக்கு சுகமானதாகவும் இருக்கு. பாருங்க, இந்த கேள்வி இது ஒரு தேசிய பாடசாலை ஆசிரியர் போட்டி பயிற்சிக்கு வந்த கேள்வி. அப்ப எங்களுக்கு வராதுண்டா ஒரு டிஎஸ் ஆபீஸ்ல எப்படி அடைக்கினு சொல்லி முகாமைத்துவ உத்தியோகத்தருக்கு வரலாம், அல்ல ஒரு இறைவரி திணைக்களத்துக்கு வரலாம். அங்க இந்த விஷயம் ஒன்றுதான், பேரை மாற்றி, அதாவது சுங்க திணைக்களத்துல பணியாற்றியோர அட்டவணைப்படுத்தினது என்று சொல்றாங்க, அல்ல டிஎஸ் ஆபீஸ்ல பணியாற்றினாங்களா, இது பள்ளிக்கூடம் என்று சொல்லியிருக்கு. அவ்வளவுதான் விஷயம். இடமிருந்து வலப்பக்கமா காட்சிப்படுத்தினோம். 75 தொடக்கம் 88, அப்புறம் 88 தொடக்கம் 97, 97ல இருந்து 2012, 12ல இருந்து 15, 15ல இருந்து 20. பாருங்க, 1975ல இருந்து 1988, அப்புறம் 1988ல இருந்து 1997, அப்புறம் 1997ல இருந்து 2012, அப்புறம் 2012ல இருந்து 2015, அப்புறம் 2015ல இருந்து 2020. அஞ்சு பேர்ட்ட படம் வைக்கிறான், 2 பேர் தான் ஜென்ஸ், அவ மற்ற 3 பேரும் லேடி. இவர் 75 88 13 வருஷம், இது 88 97 9 வருஷம், இது 97ல இருந்து 15 15 வருஷம், இவர் 3 5 அண்ணளவா திருத்தமா இல்லை, இடையில மாதம் தெரியல, ரெண்டாவது சும்மா ஒரு அண்ணளவா கணிச்சு. 2 பேர் மாத்திரமே பெண்கள், மற்ற 2 பேர் மாத்திரமே ஆண்கள், மற்ற 3 பேரும் பெண்கள். சரி, 5 பேர்ல 2 பேர் மாத்திரமே பெண் அதிபர்கள் எவருமே அடுத்தடுத்து சேவையாற்றி இருக்கவில்லை. அதாவது 5 பேர்ல 2 பாய்ஸ், அப்ப மற்ற 3 கேர்ள். அடுத்தடுத்து சேவையாடினால் கேர்ள் பாய் கேர்ள் பாய், இப்படித்தான் தரலாம், வேற வழி இல்லை. அடுத்தடுத்து வரையில என்று சொன்னா இடையில பாய்ஸ் வந்திருக்கும்.
2 தடவை குறிச்சிடும். அதிக காலம் சேவையாற்றி அதிபருக்கு பிரதிபா பிரபா விருது கிடைச்சது. அப்ப சேவை காலத்தை ஏன் நான் கணிச்சனா என்றால் இதுக்காக. அப்ப இவர் தான் பிரதிபா பிரபா விருது பெற்றார். முதலாவது அதிபர் மிக குறைந்த காலம் அதிபராக கடமையாற்றியவரின் ஆசிரியர். மிக குறைந்த காலம் 3 வருஷம். அவற்றை டீச்சர் குருதான் முதலாவது அதிபர். அப்ப இவர்தான் குரு, அப்ப இவர்தான் சிஷ்யர். இவ்வளவு தர பாருங்க, காலம் தந்திருக்கிறார்கள். 2 பாய்ஸ், மிச்சம் கேர்ள்ஸ் சொன்னா 5 பேர்ல 2 பாய் கேர்ள்ஸ் அடுத்தடுத்து வேலை செய்யல என்றால் கேர்ள் பாய் என்று தான் வந்திருக்கோம். கூடக்காலம் சேவையாற்றியதுக்கு பிரதிபா பிரபா விருது கொடுத்தார். குறைஞ்ச காலம் சேவையாற்றியவர் முதலாவது அதிபர் தான் அவருக்கு ஆசிரியர். இவர் குரு என்ற சிஷ்யன். இனி இதை வச்சு கொண்டு கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வியை பாருங்க. இதை தரவுல ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு சின்ன கேள்வி. ஆனா அந்த பந்தியா இருக்கலாம் கனவே இருக்கலாம். ஒருவர் பாடசாலை நிறுவன தினத்துக்கு தனது ஆசிரியர் அழைத்து கௌரவப்படுத்தினார். அந்த நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு யாரா இருக்கலாம்? 2014. அந்த சிஷ்யன் 2014 குருவை அழைச்சிருப்பார். அது 2012 இருந்து 15 இடையில அப்படியா இருக்கும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி 2014 பொருத்தமானதாக இருக்கு. அடுத்தது, பிரதிபா பிரபா விருது பெற்ற அதிபரின் புகைப்படத்துக்கு இடது வலது புறத்தே தொங்க விடப்பட்டுள்ள படங்களுக்குரிய அதிபர்களின் பாலினம். உங்களுக்கு தெரியும் பிரதிபா பிரபா ஒரு கேர்ள். அப்ப வலப்பக்கம் இடப்பக்கமும் அடுத்தடுத்து பெண்கள் இல்லை என்று சொல்லி இருக்கு. ஆகவே ஆனா. இரண்டாவது அடுத்தது 2015 அதிபராக இருந்ததின் புகைப்படம் இடது புறம் இருந்து எத்தனையாவதாக தொங்கப்படப்பட்டிருக்கு. அப்ப இங்க இருந்து பார்த்தா இடமிருந்து வலமாக 2015 4வது ஆண். அடுத்து இடப்பக்கம் இருந்து 2வது இருக்கிற அதிபற்ற புகைப்படம் பற்றி சரியான கூற்று. 2வது இருக்கிற கூற்று 88 இருந்து 97 இருந்திருக்கிறார். அப்ப 2000 ஆண்டு ஆண் அதிபர் என்ற புள்ள ஆண் தான். ஆனா 2000 இருக்கு. 88 ஆண் அதிபராக இருந்திருக்கலாம். 98 2000 வரையிலாது. 88 முடிஞ்சு 88 தொடங்குறபடியார் அவர் இடையில போக இவர் இடையில வந்திருக்கலாம். ஆனா ஆணா இருக்கும். ஆகவே இங்க ஓரளவுக்கு பொருத்தமானபட 2வது. அடுத்த புகைப்படங்களை தொங்கவிடும் போது ஏற்பட்ட தவறை சீர் செய்யும் முகமாக திரும்ப கலற்றி தொங்கவிட்ட போதும் அவர்களில் ஆண் பெண் தன்மையின் ஒழுங்கில் மாற்றம் ஏற்படவில்லை எனில் அவ்வாறு மாற்றி தொங்கவிடப்பட்ட புகைப்படங்களின் இடங்கள். திரும்ப மாற்றினாலும் ஆண் பெண் தன்மை மாறியது என்றால் மாற்றி தொங்க விட்டது. 1ஐயும் 2ஐயும் மாற்றினா ஆண் பெண் தன்மை மாறும். 2 3 மாறும். 4 5 மாறும். அடுத்தடுத்து இருந்தா மாத்தினீங்கன்னா மாறிடும். 1 விட்ட 1 இருந்தா சரி. 2ஐயும் 4ஐயும் மாத்தி கொழுவினா அது இங்கேயும் போய் தான். அல்லது 1ஐயும் 3ஐயும் மாத்தலாம். 1ஐயும் 5ஐயும் மாத்தலாம். 3ஐயும் 5ஐயும் மாத்தலாம். இங்க உள்ளதுக்கு பொருத்தமான விட 3வது. பரீட்சைக்கு இப்படியான வினாக்கள் வந்து இலகுவான வினாக்கள். ஆனால் எங்க பிரச்சனை வரும்னு சொன்னால் டென்ஷன்ல வாசிச்சு கிரகிக்கிறதுல புல விட்டுறீங்க. அதான் உங்களோட பிரச்சனை. மற்றபடி அவங்க ஒரு பிரச்சனை. அடுத்தது கீழே உள்ள முதல் ஜோடிக்கு பொருத்தமான தொடர்பை காட்டும் சொல்ல தெரிவு செய்யலாம். வேகம் தூரம் என்ற தொடர்பு போல
அமுக்கம் எதுக்கு? விசை. ஓ, எப்படி என்றால் வேகம் என்றது தூரத்தின் கீழ் நேரம். அப்ப வேகம் தூரத்தோட நேர் வீத சமனா வரும். அதே மாதிரி அமுக்கம் என்றது விசையின் கீழ் பெறப்படாது ஆகிய விசை. இது சயின்டிபிக் சர்வீஸுக்கு வந்து இலங்கை விஞ்ஞான சேவை போட்டு பேச்சிருந்தா அதுல வினாத்தால் பரிச்சத்தினைக்கு அந்த வெப்சைட்ல இருக்கும், தேடி பாருங்க. ஒரு 1-2 வினாத்தாள்கள் முந்தி விஞ்ஞான சேவைக்குரிய ஐக்யூ பேப்பரை பரிச்சத்தினைக்கெல்லாம் தன்னுடைய வெப்சைட்ல பகிரங்கமா போட்டு சில பேர் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்படி யாரும் எக்ஸாம் எடுக்கிறார்கள் இருந்தால் அதை தொடர்பு கொண்டா நான் என்னோட பழசு இருக்கணும் போட்டு தேடி பார்ப்போம். அந்த பேப்பர் வந்து இப்படி விஞ்ஞான சேவைக்கு நடந்தா விஞ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட 1-2 சொல்லிருக்க வரும். அதே மாதிரி சில நேரம் பொது பரீட்சைக்கும் பெறும். இதெல்லாம் ஒரு ஓ லெவல்ல படிச்ச விஷயம் தான். ஆனா அந்த துறை சார்ந்த பரீட்சைகளை கொடுப்ப சில நேரம் லோ காலேஜ்னா நீதிமன்றம் வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி அதுக்கு இருக்கு. டீச்சிங்னா பாடசாலையோட சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு கேள்வி வரும். மற்றபடி பொது அறிவோட சார்ந்த மாதிரி வாரதை எல்லாருக்கும் பொதுவான லாரா கிரிக்கெட் அது மாதிரி ஆனந்த்ன்றது இதோட தொடர்பு. இதுல என்ன பிரச்சனை? முழு பேர் தரணும். விஸ்வநாதன் ஆனந்த்ன்றதுதான் சதுரங்கம். அடுத்தது மாலதீவு ஆசியா, ஸ்வீடன் அங்க ஐரோப்பா. அதாவது ஆசியா கண்டத்துல ஒரு நாடாக மாலதீவு இருக்குது. அப்ப ஐரோப்பா கண்டத்துல ஒரு நாடாக ஸ்வீடன். இலங்கை பாக்கு நீர்ன எகிப்து என்ன? இது கொஞ்சம் பொது அறிவு சார்ந்ததாக இருக்கு. சில வினாக்கள் இப்படி வரும் பொது அறிவு சார்ந்ததா. பொது அறிவு இல்லை, ஆனா பொது அறிவு சார்ந்ததாக அந்த தொடர்பை பார்க்கணும். இலங்கை பாக்கு நீரோட தொடர்பு, எகிப்து எந்த தொடர்பு? விளங்கப்படுத்துங்க சார். 7வது எப்படி சார் சதுரங்கம் பெறுது? லாராண்டது பிரெயின் லாராண்டது கிரிக்கெட் பிளேயர். அது மாதிரி விஸ்வநாதன் ஆனந்த்ன்றது சதுரங்க பிளேயர். செஸ் இந்தியன் செஸ் சாம்பியன் இருந்தவர் ஆனந்த், விஸ்வநாதன் ஆனந்த். அது சுருக்கமா போட்டிருக்க பேர். சில நேரங்களில் பொது அறிவு சார்ந்த மாதிரி கலந்து ஒரு விட வினா இப்படி வரும். சதுரங்கம் கரம் எல்லே என்ன? ஓ, சதுரங்கமும் கரமும் அந்த உள்ளக விளையாட்டு சொல்றது. மேசையில வச்சு நீங்கள் அதை விளையாடலாம். அதே மாதிரி எல்லையும் கிரிக்கெட்டும் மைதானத்துல நடக்கிற பெரு விளையாட்டு மாதிரி அதுக்கு அதை அடிக்கிறது ஒரு கன்செப்ட். ரெண்டுலேயும் அடிக்கிறோம். எல்லையில போலும் ஒரு தடி போட்டு அடிக்கிறோம். கிரிக்கெட்ல போலும் பேட்டால் அடிக்கிறோம். அங்கேயும் ஓடுறோம், இங்கேயும் ஓடுறோம். அப்ப அதுதான் இங்க பொருத்தமா இருக்கும். உதைப்பந்து காலால அடிக்கிறது, கரைப்பந்து கையால் அடிக்கிறது. கூட பந்து நீங்க பந்தை கொண்டே கையால தான் போட போறீங்க. எல்லையில தடியால் அடிப்போம், கிரிக்கெட்ல பேட்டா அடிப்போம். ஒத்த இயல்பு அங்க ஓடுறதும் அடிக்கிறதும் போல் பேட் இங்க போல் தடி. இப்படி சில வேளையில இப்படி 10 வினா வந்துடும். இப்படி 5 இஞ்சி 5 17வது போட்டி ஒன்றில் 150 கிலோமீட்டர் பயண தூரத்தில் முதல் 120 கிலோமீட்டர் 80 வீதத்தை ஒருவர் நடந்து கண்டார். மொத்த பிரயாணத்தில் 80 வீதத்தை நடந்து கடக்க வேண்டுமாயின் எஞ்சிய தூரத்தில் எத்தனை வீதத்தை நடந்து கடக்கும்? மொத்த பிரயாணம் மொத்த பிரயாண தூரம் 150 கிலோமீட்டர். 150 கிலோமீட்டர் பயண தூரத்தில் முதல் 120 80 வீதத்தை நடந்து கிடக்கு. அப்ப மிச்சம் 30 இருக்கும்.
மொத்த பிரயாணத்தின் 80% நடந்து கிடக்கும். அப்ப 150 80% ஓடும். 120. ஓகே, 80 என்றால் 5 4 பங்கு கண்டா சரி. 80 என்றால் 100க்கு 80, 150 120 கிலோமீட்டர் நீங்க நடக்கும். இவ்வளவு நடக்கும். இவர் முதல் 120ல 80 நடந்து கிடக்கும். 120 80 96. 96. இப்ப ஆள் இப்படி நடந்து 96 கிலோமீட்டர் வந்து 120 கிலோமீட்டர் நடக்கும். ஆனா 96 நடந்துட்டேன். அப்ப இன்னும் எவ்வளவு நடக்கும்? 24. 24 கிலோமீட்டர் நடக்கும். இன்னும் 24 கிலோமீட்டர் நடக்கும். கேள்விய பாருங்க, எஞ்சிய தூரத்தில் எத்தனை வீதத்தை நடந்து கிடக்கும்? 80 வீதம். வந்துட்டேன், 94 வந்துட்டேன். அப்ப இன்னும் எவ்வளவு போறதுக்கு மிச்ச தூரம் கிடக்கு? 80 வீதம். இன்னும் எவ்வளவு தூரம் கிடக்கு முடிக்கிறது? 54. ஓ, மொத்தம் 150. மொத்தம் 150 இங்க வந்து சேரும். இதுக்கு 30 கிடக்கு, இங்க 24 கிடக்கு. அப்ப 54 கிலோமீட்டர் நடக்கும். சாரி, 54 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது. அதுல 24 கிலோமீட்டர் நடந்து கடந்தா காணும். அப்ப 54 24 தரணும். சுருக்கப்படுது இல்ல? சுருக்கப்படக்கூடிய இருக்கும். இவ எஞ்சிய தூரத்தில் எத்தனை விதத்துல நடந்து கிடக்கணும்னா 30 24 அப்படிதான் போட்டு கணிச்சு போட்டு வச்சுக்க. சரி, இதுக்கு விட வராது. அதுல எஞ்சிய தூரத்துல எத்தனை விதத்துல நடந்து கிடக்கணும்டா, அந்த 120ல 80 நடந்துட்டேர். அப்ப மிச்சம் 30 தான் கிடக்கா, இல்ல 24 நடக்கணும்ன்ற மாதிரி தான் கணிச்சு வச்சிருக்கணும். அப்படி இல்லதான் நடந்தது 96, மிச்சம் 54 கிலோமீட்டர் இருக்கு. அதுல 24 நடந்தா சரி. சரி, 17வது கேள்விக்கு விட பிள்ளையா? விட இல்லை, ஓப்பனா வரும். அந்த 30 24 பார்த்தால் அவருக்கு 80 வீதம் வரும். ஆனா இங்க எஞ்சிய தூரத்துல மிச்சமா இருக்க தூரத்துல பார்ப்போம். சரி, அது ஓப்பனா இருக்கும். அடுத்த வகுப்புல திருத்துவம் வேற கேள்வியை. கடைசி கேள்விக்கும் படம் போடணும். அப்ப எஞ்சிய வினாக்களை அடுத்த திங்கட்கிழமை அடுத்த கிளாஸ், வார வியாழன் இல்லை, திங்கட்கிழமை எஞ்சிய வினாக்களோட சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ, குட் நைட்.